இத்திருத்தல புராணமானது 13 சருக்கங்களை கொண்டதாகும். இத்திருத்தலத்திலே அம்பாள் மாமரத்தின் கீழ் தவம் 1000 ஆண்டுகள் தவமிருந்து அவிநாசி அப்பரின் வலபாகம் பெற்றதாக வரலாறு. இந்த திருத்தலத்தில் வாழ்ந்த பிராமண சிறுவர்கள் 2 பேர் இங்குள்ள தாமரை குளத்திலே குளிக்கச் சென்ற பொழுது ஒரு சிறுவனை முதலை விழுங்கி விடுகிறது, ஒரு சிறுவன் மீண்டு வந்து விடுகிறான். கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலணியே என்று 4வது பாடல் பாடியவுடன் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிந்து குளம் நிரம்பி அந்த குளத்தினை முதலை வந்து அந்த சிறுவனை 3 ஆண்டு வளர்ச்சியுடன் குளக்கரையில் கொண்டு வந்து விடுகிறார். இழந்த பொருளை திரும்ப கிடைக்கிறார். அது இழந்த பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம மனசிலே குடிகொண்ட சந்தோஷத்தை இழந்திருந்தால் கூட இந்த இறைவனை தரிசனம் செய்தால் அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. கொங்கு நாட்டிலே தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் கொங்கேழு ஸ்தலங்கள் என அழைக்கப்படுகின்ற 7 ஸ்தலங்களில் அவிநாசியும் முதன்மையானதாகும். குழந்தைகளின் ஜாதகத்தில் தோஷங்கள் ஒழிந்தால் இத்திருத்தலத்து இறைவனுக்கு நமது குழந்தையினை ஸ்வீகாரமாக கொடுத்து குறைந்தபட்சம் ஒரு முகூர்த்த நாளிகை சுவாமியின் குழந்தையாகவே பாவித்து நாமல் திரும்ப பெற்று நம் இல்லத்திலே வளர்த்து வர அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் தீரும் என்பது ஒரு ஐதீகமாகும். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சர்வேஷாம் அபிலிங்கானாம் ஸ்வயம் பாதாளவாசினாம் உத்தரே முத்திதாகாசி தட்சணே தகனாசினி. எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் நமது இந்திய பாரத தேசத்திலே பலவாறாக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். அந்த வகையிலே இந்த தமிழ்நாட்டின் கொங்குவள நாட்டிலே சுவாமியானவர் எழுந்தருளி அருள்பாலித்த முக்கியமான பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான அவிநாசி திருப்பதியாகும். இத்திருத்தலமானது மூர்த்தி, தீர்த்தம், தலம் என்ற மும்மை சிறப்புகளை கொண்டதாகும். தலம் என்னும்போது இத்திருத்தலத்திலே சுவாமியானவர் வாரணவாசி எனும் காசியிலிருந்து ஒரு வேர் கொண்டு லிங்க ரூபத்திலே எழுந்தருளியுள்ளதாக புராணத்தில் கூறப்படுகிறது. சுவாமியானவர் சதுர் யுகங்களை கண்டதாக புராணமானது சொல்லப்படுகிறது. இத்தலத்திலே அம்பிகை ஆனவள் வலபாகத்திலே எழுந்தருளியுள்ளார். இத்தலமானது ஆதிகாலத்தில் திருப்புக்கலியூர் என்று அழைக்கப்பட்டது. அதாவது பிரளய காலத்திலே தேவர்கள் அஞ்சி பயந்து புகுந்து ஒளிந்ததனால் திருப்புக்கலியூர் என புராண காலத்திலே வழங்கி வந்தது. இத்திருத்தலமானது ஊழிக்காலத்தில் அழியாத தன்மையுடன் நிலைத்திருந்ததனால் அவிநாசி என பெயர் பெற்றது. விநாசம் என்றால் அழியும் தன்மையுடையது. என்கின்ற விகுதி சேர்ந்ததனால் அவிநாசி என்று அழைக்கப்படுகிறது. இத்திருத்தல புராணமானது 13 சருக்கங்களை கொண்டதாகும். இத்திருத்தலத்திலே அம்பாள் மாமரத்தின் கீழ் தவம் 1000 ஆண்டுகள் தவமிருந்து அவிநாசி அப்பரின் வலபாகம் பெற்றதாக வரலாறு. இத்திருத்தலத்தின் தல விருட்சமாக பாதிரி மரமானது விளங்குகிறது. பாதிரி மரத்தின் சிறப்பு பூ பூக்கும், காய் காய்க்காது. இந்த பூவானது வசந்த காலத்தில் பங்குனி மாதம் முதல் வைகாசி மாதம் வரை பூக்கும். இந்த பூவானது வெட்டிவேரின் வாசமுடைய தன்மையுடையதாக இருக்கும். மேலும் கருணாம்பிகை வலபாகம் பெற்ற பிறகு இங்கு வந்து பிரம்மா, நாகலோக, நாககன்னிகை, தேவரம்பை, வெள்ளை யானை போன்றவர்களும் மனிதர்களாகிய யக்ஞகுப்தன் மற்றும் சாதுக்கள், காகம் கூட பூஜித்து முத்தி பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. இந்த தலபுராணம் 13 சருக்கங்களை கொண்டதாகும். இதில் மிக முக்கியமானது பிரம்மா வந்து வழிபாடு பண்ணி அவர் இத்திருத்தலத்திலே பிரம்ம உற்சவமாகிய திருத்தேரினை உற்சவமாக நடத்தியுள்ளார். இந்த திருத்தேரானது தமிழ்நாட்டிலே 3வது பெரிய தேராகும். கொங்கு மண்டலத்தில் மேற்கு பகுதியில் மிக முதன்மையான மிகப்பெரிய தேராகும். இத்திருத்தேர் ரத உற்சவமானது
ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் நடைபெறும். இந்த ரதமானது 1990 தீக்கு இரையானது. அதன் பிறகு பக்த பெருமக்களின் மாபெரும் உதவியினால் பொருளுதவி கொண்டு அதே போன்ற தேரை மீண்டும் 93 கட்டமைத்து ரத உற்சவமானது இன்றும் தொடர்ந்து மிகச்சிறப்பாக நடந்து வருகிறது. இத்திருத்தலத்திலே பிரம்மா வந்து பூஜை பண்ணி உற்சவத்தை நடத்தி மிகச்சிறப்பாக நடத்தினால் அந்த காலகட்டத்தில் கர்நாடக மைசூர் பகுதியின் ஒரு பகுதியாக இருந்துள்ளதால் இந்த கல்வெட்டுகளிலே மைசூர் மகாராஜாவின் பெயர்கள் உள்ளது. தர்மசேன மகாராஜா என்பவர் தனக்கு பிள்ளை பேர் வேண்டி இங்கு வழிபட்டுள்ளார். 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தல தரிசனத்திற்காக சேரநாடு செல்லும் வழியில் இத்திருத்தலத்து இறைவனை தரிசிக்க வேண்டி இத்திருத்தலம் வந்துள்ளார். அச்சமயத்திலே அக்ரஹாரத்திலே ஒரு வீதியில் அழுகுரலும் ஒரு வீட்டிலே மங்கள ஒளியும் கேட்கிறது. இந்த வித்தியாசத்தை உணர்ந்து தன் அடியவர்களை அது பற்றி விசாரிக்கிறார். அப்பொழுது இந்த திருத்தலத்தில் வாழ்ந்த பிராமண சிறுவர்கள் 2 பேர் இங்குள்ள தாமரை குளத்திலே குளிக்கச் சென்ற பொழுது ஒரு சிறுவனை முதலை விழுங்கி விடுகிறது. ஒரு சிறுவன் மீண்டு வந்து விடுகிறான். இப்பொழுது அந்த மீண்டு வந்த சிறுவனுக்கு உபநயனம் நடப்பதால் எதிர் வீட்டினர் தன் குழந்தை இருந்தால் அதற்கும் நாம் உபநயனம் செய்து பார்க்கலாமே என்ற வருத்தத்தில் அழுகிறார்கள். அதனால் இந்த வித்தியாசம் உள்ளது என்று சொல்ல உடனடியாக சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த குளக்கரைக்கு சென்று அந்த குளக்கரையை பார்வையிடுகிறார். குளத்திலே அப்பொழுது தண்ணீர் இல்லை, வற்றி இருக்கிறது. இதனால் உடனடியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 10 பதிகங்களை கொண்ட தேவாரத்தினை இங்கு சுவாமி திருமுன்னுக்கு விண்ணப்பிக்கிறார். எற்றான் மறக்கேன் என்னும் இந்த பதிகத்தில் 4வது பதிகமாகிய உரைப்பார் உரையுகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆகினாய் புரைக்காடு சோலை புக்கலியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலணியே என்று 4வது பாடல் பாடியவுடன் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிந்து குளம் நிரம்பி அந்த குளத்தினை முதலை வந்து அந்த சிறுவனை 3 ஆண்டு வளர்ச்சியுடன் குளக்கரையில் கொண்டு வந்து விடுகிறார். உடனடியாக அந்த பெற்றோர்களிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்து அதன் பின்புதான் அவர் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறார். அப்பொழுது அவிநாசியப்பரானவர் கருணாம்பிகை சமேதராக உமையொரு பாகனாக இடப வாகனத்திலே காட்சி கொடுத்ததாக ஐதீகம் கூறுகிறது. இந்த நிகழ்வு நடந்ததனால் இத்திருத்தலத்திலே நமக்கு இந்த நிகழ்ச்சியினால் கிடைக்கக்கூடிய செய்தி என்றால் இழந்த பொருளை திரும்ப கிடைக்கிறது. அது இழந்த பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம மனசிலே குறிக்கொண்ட சந்தோஷத்தை இழந்திருந்தால் கூட இந்த இறைவனை தரிசனம் செய்தால் அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. இதன் அடிப்படையிலே இந்த குழந்தையானது இறந்து போன குழந்தை மீண்டும் அந்த ஆன்மாவானது அந்த 3 ஆண்டு வளர்ச்சியுடன் கிடைத்துதான் இத்திருத்தலத்திலே ஆயுள் பாகம் குறைவாக உள்ளவர்கள் வந்து வழிபாடுகள் செய்து ஆயுள் ஹோமம் முதலிய பூஜைகளை செய்தால் அவர்களுக்கு அந்த கஷ்டமானது நீங்கும் என்பது தல வரலாறாகும். நமது தமிழ்நாட்டிலே தஞ்சை பகுதியிலே பிரசித்தி பெற்றது திருக்கடையூர் தலம். திருக்கடையூரிலே மார்க்கண்டேயர் அவருடைய காலம் முடிந்தது. யமன் அவரை கவர வரும்பொழுது அவர் இறைவன் திருவடிகளை கட்டிப்பிடித்து கொள்கிறார். அப்பொழுது மார்க்கண்டேயனுக்காக யமனையே சம்காரம் பண்ணுகிறார் சுவாமி. அப்பொழுது என்ன சொல்கிறார், மீண்டும் யமன் உயிர் பெற்றால்தான் உலக நிகழ்வுகள் நடைபெறும் என்ற காரணத்தினால் மீண்டும் யமனுக்கு உயிர் அளிக்கிறார். அப்பொழுது மார்க்கண்டேயன் வந்து 16 ஸ்லோகங்களை வேண்டி இந்த ஸ்லோகங்களை வழிபடுபவர்களுக்கு யமபயம் நீங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் சுவாமியானவர் அதையே அருளி செய்கிறார். திருக்கடையூர் தலத்திலே ஆயுள் ஹோமம், 60ஆம் கல்யாணம், சஷ்டியப்த பூர்த்தி என்கின்ற 60ஆம் கல்யாணம் மற்றும் சதாபிஷேகம் எனும் 80 வயது பூர்த்தி, கனகாபிஷேகம் என்ற 100 ஆண்டு பூர்த்தி போன்ற பரிகார பூஜைகள்லாம் செய்கிறார்கள்.
அதே மாதிரியே அந்த தஞ்சை மாவட்டத்திலே ஸ்ரீவாஞ்சியம் கோயில் மிகச்சிறப்பானது. அங்கு உள்ள கங்கையானவள் காவேரியிலே வந்து ஸ்நானம் செய்து தன் பாவங்களை போக்கிக் கொள்வதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதுபோல் ஸ்ரீவாஞ்சியத்திலே யமதர்மன் வந்து அருள் பாலிக்கிறார். அதனால் நமக்கு வந்து ஆயுள் விருத்தியில் வந்து முன்னேற்றம் ஏற்பட ஐதீகமும் உண்டு. அதுபோலவே இத்திருத்தலமும் ஆயுள் பாகத்துக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகார தலமாகும். எனவே இங்கு வந்து ஆயுள் ஹோமம் போன்ற பூஜைகள் செய்வது மிகச்சிறப்பான நிதையும் தரும். நான் முன்னமே சொன்னது போல இழந்த பொருள் எது வேண்டுமானால் அது பொருளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இத்தலத்து இறைவனை வேண்டிட நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பது ஒரு வரலாற்று செய்தியாக உள்ளது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இத்திருத்தலமானது மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று மும்மை சிறப்புகளை கொண்டது என்று முதலிலே சொன்னேன். அதன் காரணம், மூர்த்தி எனக்கூடிய அவிநாசி அப்பரின் ஒரு வேரானது வாரணவாசியிலிருந்து இங்கு கொழுந்து விட்டு வந்ததனால் இந்த மூர்த்தி காசிக்கு நிகரானவர் என்ற பெயரை பெறுகிறது. இந்த பகுதியில் உள்ளவர்கள் காசிக்கு வீசம் உயரம் என்று கூட சொல்வார்கள். ஆனால் காசிக்கு ஒத்த தன்மையுடைய இறைவனாக அருள் பாலிக்கிறார். அதனால் மூர்த்தி கீர்த்தி மிகுந்த ஸ்தலமாகும். அடுத்ததாக தீர்த்தம். தீர்த்தம் என்பது கங்கை புனிதமான தீர்த்தம். அந்த கங்கையானவள் இத்திருத்தலத்திலே கூம்பு வடிவிலே, அதாவது கிணற்று வடிவிலே உள்பிராகாரத்திலே எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். அதனால் இந்த தீர்த்தமும் மிக முக்கியமானதாகிறது. அதுபோல தலத்தின் மகிமை, இதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து இங்கே வழிபட்டு இந்த முதலை உண்ட பாலகனை அழைத்ததனால் இத்திருத்தலமானது மிகுந்த வழிபாட்டுக்குரிய ஒரு திருத்தலமாக விளங்குகிறது. இப்படி மூர்த்தி, தீர்த்தம், தலம் என்ற மும்மை சிறப்புகள் வாய்ந்ததும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. கொங்கு நாட்டிலே தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் கொங்கேழு ஸ்தலங்கள் என அழைக்கப்படுகின்ற 7 ஸ்தலங்களில் அவிநாசியும் முதன்மையானதாகும். இத்திருத்தலம் இந்த சிறப்புகளை வாய்ந்ததாக விளங்குகிறது. இத்திருத்தலத்திலே முன்னொரு காலத்தில் பிற்கால சோழர்களால் கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், முதல் பிரகாரம் ஆகிய கட்டுமானம் ஆகியுள்ளது. பிற்காலங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இங்குள்ள செல்வந்தர்கள் முதலியோர் இத்திருத்தலத்தினை கட்டமைத்துள்ளனர். இத்திருக்கோவிலின் ராஜகோபுரமானது இடிதாக்கி சேதமடைந்ததனால் அந்த ராஜகோபுரத்தை நீக்கிவிட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் ராஜகோபுரம் இல்லாமல் இருந்தது. 1974 தொல்பொருள் இலாக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த திருக்கோவில் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அப்போ இருந்த திருத்தலத்தின் பக்கத்தில் அமைந்துள்ள கௌமார மடாலயம் தவத்திரு சுந்தர சுவாமிகள் அவர்களுடைய பெருமுயற்சியாலும் இங்குள்ள சான்றோர்கள், ஆன்றோர் பெருமக்கள் ஆகியோரின் பலவிதமான பொருள் உதவியாலும் ராஜகோபுரமானது கட்டமைக்கப்பட்டு 1980 மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 90 தேர் தீக்கிரையானது புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு கருணாம்பிகைக்கு தனியாக ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு 93 ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு 2008 மீண்டும் இந்த சில திருப்பணிகள் செய்விக்கப்பட்டு வண்ணங்கள் செய்விக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு தற்போது 2024 பல திருப்பணிகள், கருங்கல் தளம் அமைக்கப்பட்டு மிகச் சிறப்பான முறையிலே மகா கும்பாபிஷேகமான நடைபெற்றது. அடியேனுடைய நினைவுக்கு தெரிந்து 4 கும்பாபிஷேகங்களை பார்க்கக்கூடிய, அதில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பையும் சுவாமி அருளினார். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்ததாகும். இத்திருத்தலத்தை தரிசனம் பண்ணால் மன நிம்மதியும் அனைத்தும் கிடைக்கும் என்பது வரலாற்று செய்தியாகும். எனவே இத்திருத்தலத்திலே ஆயுள் பாகத்திற்கு வேண்டிய ஆயுள் ஹோமம் மற்றும் சஷ்டியப்த பூர்த்தி எனும் 60ஆம் கல்யாணம், சதாபிஷேகம் என்று அழைக்கக்கூடிய 80வது வயது பூர்த்தி விழா, மீண்டும் கனகாபிஷேகம் என்கின்ற பூரண நிறைவாகிய 100 ஆண்டுகள் விழா போன்றவற்றை இங்கே செய்கிறார்கள். இங்கே செய்து கொள்ளலாம். அது மிக முக்கியமான ஒன்று. இன்னொரு கருத்து என்னென்னா, முதலை உண்ட பாலகனை அழைப்பித்து கொடுத்ததனால் அந்த குழந்தையின் பெயரே சுவாமியின் திருநாமமாகிற்று, அவிநாசிலிங்கம் என்று அழைக்கப்பட்டார். அதுபோல நமது குழந்தைகளின் ஜாதகத்தில் தோஷங்கள் ஒழிந்தால் இத்திருத்தலத்து இறைவனுக்கு நமது குழந்தையினை ஸ்வீகாரமாக கொடுத்து
குறைந்தபட்சம் ஒரு முகூர்த்த நாளிகை சுவாமியின் குழந்தையாகவே பாவித்து நாமல் திரும்ப பெற்று நம் இல்லத்திலே வளர்த்து வர அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் தீரும் என்பது ஒரு ஐதீகமாகும். எனவே இத்திருத்தலத்திலே தத்துப்பரிகார பூஜை என்ற பெயரிலே இந்த பூஜையானது மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. இதை கண்ணுறும் பக்த பெருமக்கள் தங்களது குழந்தைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்புகள் இருந்தால் அவைகள் நீங்கி நலமுடன் வாழ இத்திருத்தலத்து இறைவனுக்கு ஸ்வீகாரமாக கொடுத்து அந்த தத்துப்பரிகார பூஜையை செய்து நீடூடி வாழ அவிநாசி அப்பரை ஆராதிப்பது நலம் என்று நாங்கள் கருதுகிறோம். மேலும் இத்திருத்தலமானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. 14 நாட்கள் திருவிழாவானது கொடியேற்றம் முதல் தீர்த்தவாரி வரை மிகச்சிறப்பாக நடைபெறும். இதிலே 5ஆம் திருநாள் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும் மயிலாப்பூர் போன்று 63 நாயன்மார்களும் சப்பரத்தில் திருவீதி எழுந்தருள்வார்கள். 63 நாயன்மார்களுக்கு பஞ்சமூர்த்திகள் காட்சி கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு. அதன் பிறகு சுவாமியின் திருத்தேரானது மிக உயரமான தேர், 3 நாட்கள் தேர் திருவிழா ரத உலா வரும். இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் கண்டுகளித்து மிகச்சிறப்பாக அந்த வழிபாட்டினை நடத்தி ஒரு மிகப்பெரிய திருவிழா கோலாகலமாக நடைபெறும். முதலிலே மிகப்பெரிய தேராக இத்திருத்தேரானது இந்த திருத்தலத்து திருத்தேரானது இருந்தது. அது ஒரு சமயமானது தேரானது ரத வீதி உலா வரும்பொழுது அச்சு முறிந்து உடைந்து விட்டது. பின் வேட்டுப்பாளையம் பூசாரி கவுண்டர், வெள்ளைத்தம்பிரான் போன்றவர்கள் அவர்கள் முழு முயற்சி எடுத்து பொருள் ஈட்டி புதிய தேரை உருவாக்கினார்கள். அத்திருத்தேரானது உருவான வருடம் அடியனுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் 90 வரை அந்த திருத்தேர் தான் வலம் வந்தது. அப்பொழுது பக்த பெருமக்களால் இழுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலே திருவிழாவானது நடந்து கொண்டிருந்தது. 90ஆம் ஆண்டிலே அத்திருத்தேரானது தீக்கு இரையானது. அதன் பிறகு தற்போது உள்ள தேரானது அடியேன் சிற்றறிவு கெட்டிய 3வது தேராகும். இந்த திருத்தேரானது அதுபோலவே பக்த பெருமக்களின் நன்கொடையால் 91ஆம் ஆண்டு கட்டமைக்க ஆரம்பிக்கப்பட்டு 93ஆம் ஆண்டு வெள்ளோட்டம் நடைபெற்று 93ஆம் ஆண்டு மே மாதம் திருவிழாவிலேயே திருத்தேரானது வலம் வந்தது. இந்த சிறப்புகளை உடையதாகும் திருத்தேர். இப்பொழுது நவீன உலகத்திற்கு விஞ்ஞானத்திற்கு ஏற்ப திருத்தேருக்கு இரும்பு அச்சு மற்றும் ஹைட்ராலிக் பிரேக் இதையெல்லாம் பொருத்தப்பட்டு உந்து சக்திக்காகவும் இழுவை சக்திக்காகவும் புல்டோசர் பயன்படுத்தப்பட்டு திருத்தேரானது திருவீதியானது வலம் வருகிறது. பக்த பெருமக்களும் வடம் பிடித்து இழுக்கிறார்கள். இந்த இயந்திர உதவி பக்தர்களின் மென் பவர் என்று சொல்லக்கூடிய மக்களின் சக்தி இரண்டும் சேர்ந்துதான் திருத்தேரானது மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இத்திருக்கோவிலில் முக்கிய திருவிழாக்களில் முதன்மையானது சித்திரை மாதத்தில் வருகின்ற சித்திரை தேர் திருவிழா. இது 14 நாட்கள் நடக்கும். 7ஆம் நாளிலிருந்து 9, 8, 9, 10ஆம் நாள் திருவிழா திருவீதி உலாவும். அதை அடுத்து இந்த புஷ்கரணி என்று சொல்லப்படுகிற திருக்கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ள தெப்பக்குளத்திலே தெப்பத்தேர் மிகச்சிறப்பாக நடைபெறும். அதன் பிறகு தீர்த்தவாரி நடந்து இந்த தேர் திருவிழாவானது நிறைவேறும். வைகாசி மாதத்திலே வசந்த உற்சவம், ஆனி மாதத்திலே நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம், ஆடி மாதத்திலே இது முக்கியமான நிகழ்வாக இத்திருத்தலத்தின் வரலாற்று தொடர்புடைய அம்பிகையானவள் 1000 ஆண்டுகள் தவமிருந்து வலப்பாகம் பெற்ற நிகழ்வான ஆடி தபசு விழா மிகச்சிறப்பாக 3 நாட்கள் நடைபெறும். ஆவணி மாதம் பிட்டு திருவிழா, மற்றபடி புரட்டாசியிலே நவராத்திரி போன்ற திருவிழாக்கள் நடைபெறும். மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசன திருவிழாவானது 10 நாள் உற்சவமாக தில்லையில் நடைபெறுவது போல மிகச்சிறப்பாக ஆருத்ரா தரிசன விழா நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தைப்பூசம், மாசி மகம் போன்ற உற்சவங்கள் நடைபெறும். முத்தாய்ப்பாக பங்குனி மாதத்திலே இத்திருத்தலத்தின் வரலாற்றை தொடர்புடைய முதலை உண்ட பாலகனை அழைத்த விழாவானது 2 நாட்கள் மிகச்சிறப்பாக நடைபெறும். அந்த தற்பொழுது குளக்கரையில் அமைந்துள்ள சுந்தரமூர்த்தி நாயனார் கோயிலானது ஓரளவு சிதிலம் அடைந்துள்ளதால் இப்பொழுது திருப்பணிகள் நடைபெறுகிறது.
அதை ஆகையினால் திருக்கோவிலிலே அந்த ஒரு உற்சவத்தை நடத்துவார்கள். அந்த உற்சவத்தின் பொருட்டாக இங்கு உற்சவமூர்த்தியாக செம்பு திருமேனியில் முதலை, அந்த முதலை கொண்ட பாலகன், குழந்தை போன்றவைகள் இருக்கின்றன. அதை வைத்து திருவிழாவானது மிகச்சிறப்பாக நடைபெறும். இத்திருத்தலமானது தற்போது திருப்பூர் மாவட்டத்திலே திருப்பூர் நகருக்கு வடபாகத்திலும் கோவை நகருக்கு கிழக்கு பாகத்திலுமாக, கோவையிலிருந்து சுமார் ஒரு 40 கிலோமீட்டர், திருப்பூரிலிருந்து சுமார் ஒரு 14 கிலோமீட்டர், ஈரோட்டுக்கு மேற்காக ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவிலே இத்திருத்தலமானது அமைந்துள்ளது. இந்த அவிநாசி பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து வரும் தூரம், அதாவது அந்த கால கணக்குப்படி ஒரு பல்லாங்கு 2 பல்லாங்கு மாதிரி ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலே இத்திருக்கோவிலானது அமைந்துள்ளது. திருக்கோவில் 2 ராஜகோபுரங்கள் உடனும் அவிநாசியப்பர், கருணாம்பிகை, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி போன்ற மூர்த்திகளின் விமான கோபுரங்களுடனும் அழகுற அமைந்துள்ளது. இத்திருத்தலத்திலே முதலாவதாக விநாயகப் பெருமான் வடக்கு நோக்கி செல்வ கணபதி என்ற பெயரிலே எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். முதலிலே செல்வ விநாயகரை தரிசனம் செய்து பின்பு இத்திருக்கோவிலின் கிழக்கு பாகத்திலே புஷ்கரணி என அழைக்கப்படும் தெப்பக்குளத்திற்கு நேர் எதிராக அம்பாள் தவமிருந்த பாதிரி மரத்து அம்மன் சன்னதி என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்ற தபசு கோலத்தில் அமர்ந்த நிலையில் உள்ள அம்பாளை தரிசனம் செய்து பின்பு ராஜகோபுரம் தாண்டி உள்ளே சென்றால் கொடிமரம், தற்சமயம் கும்பாபிஷேக திருப்பணியில் தங்க முலாம் பூசப்பட்டு மிகச்சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. கொடிமரத்தை வணங்கி பின்பு சூரிய சந்திரர்களை வணங்கி உள்ளே சென்றால் அவிநாசியப்பரின் கருவறையில் மூலஸ்தானத்திலே அவிநாசியப்பரை வழிபட்டு முதல் பிரகாரம் உள்பிரகாரத்திலே 63 நாயன்மார்கள், பஞ்சலிங்க மூர்த்திகள், கன்னிமூல கணபதி, வாயு மூலையிலே செந்தில் ஆண்டவராக சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அதன்பால் கிழக்கு பாகம் வாயு சுப்பிரமணியருக்கு கிழக்கே கூம்பு வடிவில் கங்கையானவர் எழுந்தருளியுள்ளார். கங்கைக்கு அருகிலேயே தென்பாகத்தில் ஈசான்ய பாகத்தில் காலபைரவரானவர் தெற்கு நோக்கி அமைந்துள்ளார். இத்திறப்பு என்னவென்றால் அனைத்து திருத்தலத்திலும் வெளிப்பிராகாரத்தில்தான் காலபைரவர் சன்னதி அமைந்திருக்கும். இத்திருத்தலத்திலே உள்பிராகாரத்தில் காலபைரவர் சன்னதி அமைந்துள்ளது. இதன் வரலாற்று சிறப்பு என்னவென்றால் தினசரி கங்கையில் நீராடி அம்பிகையானவள் அவிநாசியப்பரை தொழுது 1000 ஆண்டுகள் தவம் இருந்த பொழுது தவத்திற்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க பைரவரானது அங்கு காவல் காத்தார் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையிலே உள்பிராகாரத்திலே பைரவர் சன்னதி அமைந்துள்ளது. அதைத் தொடர்ந்து, அதாவது சோமாஸ்கந்த மூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே கருணாம்பிகை அவிநாசியப்பருக்கு மத்தியிலே அருகோணத்திலே சண்முகர் என அழைக்கப்படுகின்ற ஆறுமுகத்தோடு சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அதனைத் தொடர்ந்து கருணாம்பிகை சந்நிதியானது உள்ளது. கருணாம்பிகை சன்னதி ஈஸ்வனுக்கு வலபாகத்திலே அமைந்துள்ளது. அதன் பிறகு வெளிப்பிராகாரம் அமைந்துள்ளது. சிவாலயமானது சிவாலய முறைப்படி காரணாகமப்படி பூஜைகள் நடைபெறுகின்றது. இத்திருத்தலத்திலே கருணாம்பிகை அம்மன் சன்னதியின் முன்புறம் உள்ள சோபன மண்டபம் என்கின்ற ஊஞ்சல் மண்டபம். ஊஞ்சல் மண்டபத்திலே ஒவ்வொரு வாரமும் சுக்கிரவார ஊஞ்சல் பூஜையானது வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும். அந்த மண்டபத்திலே உள்ள சிற்பங்கள் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும். அதிலே ரதி, மன்மதன், இத்திருக்கோவிலை வழிபட்ட திரு தர்மசேன மகாராஜா போன்ற சிற்பங்கள் மற்றும் உள்ள குறவன் குரத்தி போன்ற சிற்பங்கள் மிக நுண்ணிய வேலைப்பாடுடன் அமைந்துள்ளது. இது கொங்கு நாட்டிலே மிகச்சிறப்பான ஒரு சிற்ப வேலைப்பாடாகும். சிற்ப வேலைப்பாடுகள் கொங்கு நாட்டில் பேரூர் தலத்தில் தவிர எங்கும் காண்பது அரிது. இங்கும் ஓரளவுக்கு சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்துள்ளன. கல் சங்கலி போன்றவை அமைந்துள்ளன. இத்திருத்தலம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. தாங்கள் வாழ்விலே ஒருமுறையாவது இத்திருத்தலத்தினை வழிபட்டு அவிநாசியப்பரின் திருவருளுக்கு பாத்திரராகி தங்கள் குடும்பத்தின் அனைவரும் எந்த நோய்களும் இல்லாமல் பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அவிநாசியப்பர் திருவடிகளை தொழுது பிரார்த்திக்கிறோம். இத்திருக்கோயிலானது காலை 5 மணிக்கு திருக்காப்பு நீக்கப்பட்டு திருக்கோவில் நடை திறக்கப்படும். நடை திறந்தவுடன்
சுவாமி பள்ளி அறையில் இருந்து பள்ளி அறையிலே சுவாமிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட்டு பாடி பூஜைகள் செய்விக்கப்பட்டு சுவாமியானவர் அது சமயம் கோபூஜை நடத்தப்பட்டு கோ முன்னால் வர பல்லக்கிலே அவிநாசி அப்பர் எழுந்தருளி மூலஸ்தான சன்னதிக்கு வந்து சேர்வார். அதைத் தொடர்ந்து திருவனந்தல் பூஜை என்று சொல்லக்கூடிய உஷத்கால பூஜை மிகச்சிறப்பாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக காலை 8:30 மணி அளவிலே காலசந்தி பூஜை நடைபெறும். தொடர்ந்து 11 மணிக்கு உச்சிக்கால பூஜை மிகச்சிறப்பாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு சாயரட்ச பூஜையும், இரவு 8 மணிக்கு ராக்காலம் என்று சொல்லப்படுகிற அர்த்தஜாம பூஜையானது நடைபெற்று காலை போலவே மாலை பல்லக்கிலே அடியார்கள் புடைசூழ பள்ளி அறைக்கு எழுந்தருளி சைனகோல பூஜையானது நடைபெற்று திருக்கோவிலானது திருக்காப்பிடப்படும். காலையிலே 6 மணி முதல் பகல் 1 மணி வரை பக்த பெருமக்கள் தரிசனம் செய்யலாம். அதுபோன்று மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை பக்த பெருமக்கள் இத்திருக்கோவில் இறைவனையும் மற்ற தெய்வங்களையும் தரிசித்து அருள் பெறலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைபிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அவிநாசி அப்பர் திருவடிகள் போற்றி போற்றி.